ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறளில் அடுத்த அதிகாரம் பொறையுடைமை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொறையுடைமையில் முதல் குறள் என்னது அப்படின்னா, அகழ்வாரே தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது நம்ம நிலம் வந்துட்டு நம்மளை எப்படி தாங்கி நிற்கிதோ அதே மாதிரி நம்மளுக்கு துன்பம் தர்றவங்க செய்கிறத வந்துட்டு நம்ம பொறுத்துக்கிறணும். அதுதான் இருக்கிறதுலையே சிறந்தது அப்படிங்கிறது தான் இந்த குறளோட அர்த்தம். அடுத்த குறள் என்னது அப்படின்னா, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதாவது பிறர் செய்கிற துன்பத்தை பொறுத்து கொள்வது நல்லது தான். ஆனால் அதை விட சிறந்தது எது அப்படின்னா, அவங்க செய்கிற துன்பத்தை நம்ம மறந்து அவங்களுக்கு மறக்கிறது அதை விட சிறந்தது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அடுத்த குறள் என்னது அப்படின்னா, இன்மையுள் இன்மை விருந்தொருள் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மை அப்படின்னா என்னதுன்னா வறுமை அப்படின்னு அர்த்தம். அதாவது வறுமையிலேயே மிகப்பெரிய வறுமை எது அப்படின்னா, இப்போ விருந்தினர்களுக்கு நம்மளால் உணவளிக்க முடியாத நிலைமை தான் வறுமையிலேயே வறுமை. அதே மாதிரி வலிமையிலேயே வலிமை எது அப்படின்னா, அறிவில்லாதவங்க செய்கிற பிழையை நம்ம மறந்து போகிறது அதை விட வலிமை அப்படிங்கிறது தான் இந்த குறளோட அர்த்தம். அடுத்த குறள் என்னது அப்படின்னா, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அதாவது நிறையுடைமை அப்படின்னா என்னதுன்னா நற்குணங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நற்குணங்கள் நம்மளை விட்டு செல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம பொறுமையாக இருந்தாலே அதுதான் நம்மளுக்கு மிகச்சிறந்த நற்குணம் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட அர்த்தம். அடுத்த குறள் என்னது அப்படின்னா, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பதிந்து. அதாவது ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் அப்படின்னா என்னதுன்னா, பிறர் செய்கிற தீங்கு பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. ஆனால் அதே இது பிறர் செய்த தப்பு நம்ம மன்னிச்சோம் அப்படின்னா நம்மளை பொன் மாதிரி மதிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த குறளோட அர்த்தம். அடுத்து, ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தார்க்கு பொன்னும் துணையும் புகழ். அதாவது இப்போது தீமை செய்கிறவங்களை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்பமாக இருக்கும். இதே இது அவங்கள நம்ம மன்னித்தோம் அப்படின்னா நம்மளோட புகழ் இந்த உலகம் உள்ள வரை நம்மளோட புகழ் பரவி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட அர்த்தம். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்த அறநல்ல செய்யாமை நன்று. அதாவது திறனல்ல தற்பிறர் செய்யணும் அப்படின்னா என்னதுன்னா, செய்யத்தகாத துன்பத்தை நமக்கு பிறர் செய்தாலும் அதனால் அந்த துன்பத்தினால நம்ம வருந்தி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா, அறத்துக்கு மீறி நம்ம எந்த தீங்கு செயல்களையுமே செய்யக்கூடாது. அதுதான் நன்று அப்படிங்கிற மாதிரி இந்த குறளோட அர்த்தம். அடுத்தது என்ன அப்படின்னா, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். அதாவது செருக்கு உடையவங்க நம்மளுக்கு துன்பம் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள நம்மளோட தகுதியை வர வச்சு நம்ம அதால் வெல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட அர்த்தம். அடுத்து, துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். அதாவது துறவிங்க அவங்க தூய்மை உடையவங்க. அவங்க வரம்பு மீறி மற்றவங்க யாராவது அவங்கள வரம்பு மீறி பேசினாலும் அவங்க பொறுத்து கொள்வாங்க. அந்த மாதிரி நம்மளும் பொறுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட அர்த்தம். உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். அதாவது உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். அதாவது உண்ணா நோன்பு மேற்கொள்வாங்க பெரியவங்க. அதை விட எது சிறந்தது அப்படின்னா, இப்போ பிறர் நம்மளை இகழ்ந்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம பொறுத்து கொள்வது அவங்கள விட மேலானவங்க அப்படிங்கிறது தான் இந்த குறளோட அர்த்தம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.